ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க, இறால் குழம்பு. நம்ம இன்றைக்கி அட்டகாசமாக சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இந்த இறால் குழம்பை அதுவும் நம்ம இன்றைக்கி சொரக்காய் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இந்த இறால் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ போல் சொரக்காய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து சின்ன சொரக்காய் ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். சொரக்காய் வந்து ரொம்ப எலசாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து விதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது வந்து சின்ன சின்ன பீஸாக தோலை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேன் எடுத்திருக்கேன், அகலமான பேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக வெடித்து வர சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் லைட்டாக செவந்து வரும்போது ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து லைட்டாக எண்ணெயிலே வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த இறால் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினா சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதும் இதில் நம்ம இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுவும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையுமே வதக்குங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கிட்டே இருக்கும்போதே நம்ம இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கிக்கோங்க 2-3 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளும், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து திரும்பவுமே நம்ம அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கும் போது இதோட பச்சை வாசனை நல்லா போகும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம இப்போ வந்து சொரக்காய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து சொரக்காய் வந்து மீடியம் சைஸில் ஒரு 250 கிராம் வெயிட் அளவு உள்ள சொரக்காவை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு நான் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். விதை வந்து ரொம்ப எலசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. விதை முத்தி இருந்துச்சுன்னா விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சுரக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து வதக்கிட்டு இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுரக்காய் வந்து வேகிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுரக்காவை வேக வைக்கணும். ரொம்ப சீக்கிரம் சுரக்காய் வெந்துடும். அதனால் ஒரு 5-6 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சோம்னா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5-6 நிமிஷம் வேக விட்டுருவோம். இது அப்படியே வேகட்டும். கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுரக்காவும் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது வந்து இடையில ஒரு முறையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால தொக்கு பதத்துக்கு வரும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு லெமன் சைஸில் புளியை நான் கரைச்சி நல்லா ஊற வச்சு கரைச்சி தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துருக்கேன், புளி தண்ணியை. அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு பதத்துக்கு வரணும் இல்லையா, ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம லிட்டை போட்டு மூடிட்டோம்னா கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்படியே இருக்கட்டும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா
நல்லா தலை கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இறால் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ போல் இறால் எடுத்திருக்கேன். கரெக்டாக இதில் ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இறாலை வந்து சேர்த்துக்கலாம். இறால் வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இறால் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 2 பச்சை மிளகாவை அப்படியே வந்து கட் பண்ணாமல் சேர்த்துருங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம இறால் சேர்க்கலாம். நல்லா மஞ்சள் உப்பு போட்டு 2-3 முறை நல்லா அலசிட்டு இறால் சேர்த்தாச்சு. இறால் வந்து நம்ம கடைசியில் தான் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இறால் வந்து வதக்கும் போது, வெங்காய தக்காளி வதக்கும் போதோ சேர்த்துட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், நல்லா சாஃப்டாக இருக்காது. இந்த டைமில் நம்ம இறால் சேர்த்தோம்னா தான் இறால் வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம கடைசியில் தான் இறால் சேர்த்துக்கணும். இறால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இறால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது. கரெக்டாக இதுவுமே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் லிட்டை போட்டு மூடி நம்ம விட்டுட்டோம்னா நல்லா இறால் வெந்து நல்ல கமகமன் வாசனையோட இந்த இறால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக கமகமன் வாசனையோட நம்மளோட சுரக்காய் போட்ட இறால் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கமகமன் வாசனையோடு இருக்க தயக்கும் போதே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. சுரக்காய் போட்டு வைக்கும்போது இறால் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம வந்து பரிமாற வேண்டியதான். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.